வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 21 முதல் 30 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. 21. சுத்தவே தாந்த துரியமேல் வெளியெனும் அத்தகு சிற்சபை எருட்பெருஞ்சோதி. சுத்த வேதாந்தத்தின் உச்சநிலையான துரியாதீத பெருவெளியாகவும் அந்த ஞானச் சபையில் விளங்கும் ஒளியாகவும் இருப்பது அருட்பெருஞ்சோதி. 22. சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியெனும் அத்தனிச் சிற்சபை எருட்பெருஞ்சோதி. சுத்த சித்தாந்தத்தின் முடிவில் அனுபவிக்கப்படும் பேரின்ப வெளியாகவும் ஒப்பற்ற சிற்சபையில் விளங்குவதும் அருட்பெருஞ்சோதி. 23. தகரமை ஞானத் தனிப்பெரு வெளியெனும் அகர நிலைப்பது எருட்பெருஞ்சோதி. இதய கமலத்தில் தகரம் தோன்றும் மெய்யான பெருவெளியாகவும் அனைத்து எழுத்துக்களுக்கும் முதன்மையான கரத்தை போன்ற முதற்பொருளாக விளங்குவதும் அருட்பெருஞ்சோதி. 24. தத்துவாதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு வம்பரத்தருட்பெருஞ்சோதி. தத்துவங்கள் அனைத்தையும் கடந்த தத்துவாதீதம் தனிப்பெரும் பொருளாக விளங்கும் வெளியாகவும் அழகிய திருவம்பலத்தில் திகழ்வதும் அருட்பெருஞ்சோதி. 25. சச்சிதா நந்த தனிப்பர வெளியெனும் அச்சிய லம்பலத்தருட்பெருஞ்சோதி. உண்மை, சத், அறிவு, சீத், இன்பம், ஆனந்தம் ஆகிய சச்சிதானந்த பரவெளியாகவும் அந்த இயல்புடைய அம்பலத்தில் விளங்குவதும் அருட்பெருஞ்சோதி. 26. சாகா கலைநிலை தழைத்திடு வெளியெனும் ஆகா யத்தொளி ரருட்பெருஞ்சோதி. மரணம் இல்லாத பெருவாழ்வு தரும் சாகா கலை தழைக்கின்ற ஞான ஆகாயமாக ஒளிர்ந்து கொண்டிருப்பது அருட்பெருஞ்சோதி. 27. காரணக்காரியங் காட்டிடு வெளியெனும் ஆரணச் சிற்சபை எருட்பெருஞ்சோதி. உலக இயக்கத்தின் காரணங்களையும் அதன் விளைவுகளையும் காரியங்களையும் உணர்த்துகின்ற வேதப் பொருளான சிற்சபையில் இருப்பது அருட்பெருஞ்சோதி. 28. ஏக மனேக மெனப்பகர் வெளியெனும் ஆகம சிற்சபை எருட்பெருஞ்சோதி. 1. ஏகம் என்றும் பல, அநேகம் என்றும் ஆகமங்களால் விவரிக்கப்படும் ஞான வெளியாகவும் ஆகமங்கள் போற்றும் சிற்சபையாகவும் இருப்பது அருட்பெருஞ்சோதி. 29. வேதாகமங்களின் விளைவுகட்கெல்லாம் ஆதார மாஞ்சபை எருட்பெருஞ்சோதி. வேதங்கள் மற்றும் ஆகமங்களின் சாரமான உண்மைகளுக்கெல்லாம் மூலாதாரமாக விளங்கும் சபையே அருட்பெருஞ்சோதி. 30. என்றா தீசுடர் கேனலையாயது வன்றான் திருச்சபை எருட்பெருஞ்சோதி. ஞாயிறு, சூரியன், திங்கள், சந்திரன், அங்கி, நெருப்பு ஆகிய ஒளிச்சுடர்களுக்கெல்லாம் ஆதாரமான ஒளி நிலையமாக விளங்கும் திருச்சபையே அருட்பெருஞ்சோதி.